ஸோ வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். திஸ் இஸ் விஜய். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைட்டில்லையே கொடுத்துருப்போம், ஐபிபிஎஸ் கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட்ஸ் கிளர்க்ஸ் அதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இப்போ நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஜஸ்ட்டு கூகுளில் சர்ச் பண்ணீங்க அப்படின்னாலே வந்துட்டு ஐபிபிஎஸ் கிளர்க் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாலே வந்துட்டு ஃபர்ஸ்ட் லிங்கே வந்துட்டு ஐபிபிஎஸோட வெப்சைட் வருது. அதில் போனீங்கன்னா இன்னைக்கு பண்ணியிருக்காங்க பப்ளிஷ். நேற்று நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அது இல்லாமல் அகெயின் இன்னைக்கும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க, அப்ளை ஆன்லைன் ஃபார் காமன் ரெக்ரூட்மெண்ட் ப்ரோக்ராம் ப்ராசஸ் அண்டர் சிஆர்பி சிஎஸ்ஏ. அது கொடுத்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் அது லேட்டராக பார்ப்போம். ஸோ இங்கே அப்ளை ஆன்லைன் புதுசாக பண்ணுறவங்க இந்த இது கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் நேம், உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், அதுக்கடுத்து இனிஷியல் இருந்துச்சுன்னா இனிஷியலில் லாஸ்ட் நேமில் இனிஷியல் கொடுத்துக்கோங்க. அடுத்து இங்கே டிக் பாக்ஸ், ஐ கன்ஃபார்ம் தட் மை ஃபர்ஸ்ட் அண்ட் மிடில் நேம் ஆர் சேம் அஸ் என்டர்ட் இன் த அப்ளிகேஷன் ஃபார்ம், ஃபுல் நேம். அதுக்கடுத்து ஹாவ் யூ எவர் சேஞ்ச் யுவர் நேம், இன்கேஸ் சேஞ்ச் பண்ணியிருந்தா எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா நோன் கொடுத்துருங்க. அடுத்து மொபைல் நம்பர் கொடுத்துட்டு அது மேண்டேட்ரி கன்ஃபார்ம் மொபைல் நம்பர், அகைன் சேம் மொபைல் நம்பர் இங்கே கொடுக்கணும். அடுத்து ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, பட் அது வந்துட்டு மேண்டேட்ரி இல்லை. அடுத்து ஐ கன்ஃபார்ம் தட் த மொபைல் நம்பர் பிலாங்ஸ் டு, உங்களோடதுன்னா செல்ஃப்னு கொடுத்துக்கோங்க, இல்லை வேற யாராவது பேரண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்னா அது கொடுத்துக்கோங்க. அடுத்து இமெயில் கொடுத்துட்டு எந்த டொமைனோ அதை கொடுத்துட்டு அகைன் கன்ஃபார்ம் கொடுத்துட்டு செக்யூரிட்டி கோட் அதை என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஸோ இது கொடுத்துட்டா அடுத்த ஸ்க்ரீனுக்கு போகலாம். ஸோ இப்போ நம்பர் கொடுத்தாச்சு, இதுவும் கொடுத்தாச்சு, மெயில் ஐடியும் கொடுத்தாச்சு, ஓடிபி வந்துச்சு. ஓடிபி நம்ம வெரிஃபை பண்ணியாச்சு. வெரிஃபை பண்ண உடனே வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் வெரிஃபிகேஷன் ஸ்க்ரீனில் வந்துட்டு வெரிஃபை பண்ணியாச்சு. அடுத்ததில் ஃபோட்டோகிராஃபும் சிக்னேச்சரும் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல தான். இதில் என்ன அப்படின்னா, லாஸ்ட் டைம் வந்துட்டு நிறைய பேருக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னு சொன்னீங்க, லைவ் இமேஜ் வந்துட்டு கேப்சர் பண்ணுறப்போ. அது நாங்கள் ஒன்றும் பெருசாலாம் ஃபாலோ பண்ணுறது இல்லைங்க. ஜஸ்ட்டு வால் செவர் இருக்குது இல்லை, செவரு பின்னாடி நின்று கரெக்டாக இதுக்கு ஆப்போசிட்டில், லைட்டுக்கு ஆப்போசிட்டில் நின்றுட்டு மேக்ஸிமம் வந்துட்டு செல்ஃபி மாதிரி அப்படின்னா ஃபேஸ் வந்துட்டு ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி, அந்த ஃபோட்டோவில் உங்கள் ஃபேஸ் வந்துட்டு ஃபுல்லாக வர மாதிரி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், வேற ஒன்றுமே கேட்காது அது. அடுத்ததாக வந்துட்டு சிக்னேச்சருக்கு என்ன அப்படின்னா, இன்கேஸ் இதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணலை, இப்போ லாஸ்ட் வீடியோ நம்ம போட்டிருந்தோம் என்ஐசிஎலுக்கெல்லாம், அதில் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதே சிக்னேச்சர் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் பெரிய ரெக்குயர்மெண்ட் டிஃப்ரென்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்கேஸ் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இதுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, பேப்பரில் சைன் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோ எடுத்து இதில் அப்லோட் பண்ணி விடுங்க. எதுலையாவது ஏல அப்லோட் பண்ணிவிட்டு என்னன்னு சொல்லுங்கள், சிக்னேச்சரை டார்க்காகவும் வந்துட்டு பேக்ரவுண்டை இன்னும் ஒயிட்டாகவும் பண்ண சொல்லுங்கள். அது பண்ணி கொடுக்கும். அது கொடுத்து அந்த ஜேபெக் இதை வந்துட்டு ஜேபெக்கோ பிடிஎஃபாக கொடுத்துச்சுன்னா பிடிஎஃப் ஜேபெக்காக கொடுக்கும். ஜேபெக்காக கொடுக்குறப்ப வந்துட்டு அதை வந்துட்டு நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம். 18 KB லெஸ் தென் 20 KBயில் வந்துடும். அப்படிங்கிறப்ப அந்த ஒர்க்கு முடிஞ்சிடும். அதுக்கு ரொம்ப எல்லாம் மெனக்கிட தேவையில்லை. ஸோ இங்கே அப்லோட் பண்ணணும், ப்ரௌஸில் நம்ம கொடுத்துட்டு ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் அது இங்கே வந்துடும், அப்லோடட் இமேஜஸில் வந்துடும். நெக்ஸ்ட் ஒன் ஐ கன்ஃபார்ம், இதை டிக் பாக்ஸ் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து கேப்சர் ஃபோட்டோ இங்கே இது கொடுத்தீங்க அப்படின்னா, இதர் இஃப் யூ வாண்ட் யூ கேன் டேக் இட் இன் வெப்கேம் ஆர் மொபைலில் எடுக்கிறதுக்கு இங்கே QR ஸ்கேன் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ லெட்ஸ் டூ இட். ஸோ இப்போ ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் முடிஞ்சது. அடுத்து
டீட்டெயில்ஸில் பேசிக் ஜென்ரல் என்ன கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரல், இடபிள்யூஎஸ், ஓபிசி, நான் கிரிமி லேயருக்கு ஆக்சுவலி நம்மளே ஒரு இது கொடுத்துருந்தோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்துட்டு அகைன் எக்ஸ்பிளனேஷன் வந்துட்டு இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் ஒன்று பார்த்துக்கோங்க. அடுத்து என்னென்னா நம்ம இதில் ஓபிசிங்கிறது வந்துட்டு எம்பிசி, பிசி ரெண்டு பேருமே ஓபிசியில் தான் வருவோம். பட் நான்-கிரிமி-லேயருங்கிறது வந்துட்டு இன்கம் பேஸ்டு. அடுத்து டீட்டெயில்ஸ் ஆஃப் டிசபிலிட்டி அப்படி இருந்துச்சு அப்படின்னா எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க, அதுக்கு ப்ரூஃபும் வேணும், அதோட டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கோங்க, டைப் ஆஃப் டிசபிலிட்டி எல்லாம். இல்லை அப்படின்னா நோன் கொடுத்துருங்க. அதுக்கு அடுத்ததான் மேண்டட்ரியில் are you a person with specified disability covered under the definition of section 2 of RPWD? No அப்படிங்கிறப்ப இது ஃபுல்லாக இதாயிரும். அடுத்து do you belong to religious minority community? எஸ்னா எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க, நோனா நோன் கொடுத்துக்கோங்க. ஸோ தென் ரிலீஜியன் செலக்ட் பண்ணணும். இப்போ ஜென்ரலில் நம்ம கொடுக்கும்போது ஆக்சுவலி வந்துட்டு இதில் காட்டுது கேட்டகரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில். இன்கேஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எது செலக்ட் பண்ணுறீங்களோ அது வந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி அதே இதுதான் வரப்போகுது. அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் வெதர் சர்விங் இன் கவர்மெண்ட், குவாசி கவர்மெண்ட், பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் இன்க்ளூடிங் நேஷனலைஸ்ட் பேங்க்ஸ். இன்கேஸ் இருந்தீங்கன்னா எஸ், இல்லைன்னா நோ. அடுத்து எக்ஸ் சர்வீஸ்மென் டீடைல்ஸ். ஆர் யூ எக்ஸ் சர்வீஸ்மென்? எஸ்னா எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க, நோனா நோ. அதில் ஆக்சுவலி ரெண்டுமே மேண்டட்ரியாக கேட்டுக்குது. ஆர் யூ எக்ஸ் சர்வீஸ்மென், அது எஸ் கொடுத்துட்டு எஸ் இல்லைன்னா எஸ்னா எஸ், நோனா நோன்னு கொடுத்துட்டு அதுக்கு அடுத்து அகெயின் வந்துட்டு ஆர் யூ டிசேபிள்டு எக்ஸ் சர்வீஸ்மென் கேட்டுட்டு அங்கேயும் நீங்கள் வந்துட்டு எஸ்ஸா நோவான்னு கொடுக்கணும், ஏன்னா ரெண்டுமே மேண்டட்ரி. அடுத்து ஆர் யூ டிபெண்ட் ஆஃப் சர்வீஸ்மேன் கில்ட் இன் ஆக்ஷன், அதுவும் செலக்ட் பண்ணிக்கோங்க, அதுவும் மேண்டட்ரி. அடுத்து ஆர் யூ மெட்ரிகுலேட் எக்ஸ் சர்வீஸ்மேன், ஆர் யூ மெட்ரிகுலேட் எக்ஸ் சர்வீஸ்மேன் ஹூ ஹவ் அப்டைன்ட் த ஆர்மி ஸ்பெஷல் சர்டிஃபிகேட் ஆஃப் எஜுகேஷன், அது கேட்கல. அடுத்து ஆல்ரெடி அட்டன் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிளர்க் ஆர் சிஎஸ்ஏ கேடருக்கு லாஸ்ட் இயர் அதுக்கு முந்தின இயரில் எதுவும் அப்ளை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி எஸ்னா எஸ்ன்னு கொடுத்துட்டு அதில் எப்போ அட்டன் பண்ணீங்களோ அந்த இதை வந்துட்டு இதில் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். அது செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும் எத்தனை அட்டெம்ப்ட் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், யூ ஹேவ் டு என்டர் நம்பர் ஆஃப் ஏர்லியர். அடுத்து டீட்டெயில்ஸ் ஆஃப் அப்ரெண்டிஸ்ஷிப், ஏதோ அப்ரெண்டிஸ்ஷிப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ். அடுத்து did you register on National Apprenticeship Training Scheme or National Apprenticeship Promotion Scheme portal before applying for apprenticeship in the bank? அதாவது ஒன்று பேங்க்ல எடுத்திருக்கீங்களா, அப்ரெண்டிஸ்ஷிப் எதுவும் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின் என்ன அப்படின்னா அப்ளை பண்ணியிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது மேபி நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கலாம், இன்னும் பண்ணாமல் இருக்கலாம். அப்படிங்கிறப்போ அங்கே எஸ்னா எஸ், நோன்னு நோன் கொடுத்துக்கோங்க. Nationality of citizenship, obviously, mostly. அடுத்து டீட்டெயில்ஸ் ஆஃப் அப்ளைங், இதில் நம்ம டிஎன் தான் கொடுக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு அதர் லாங்குவேஜஸில் எதுவும் உங்களுக்கு ப்ரொஃபிஷியன்சி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதர் லாங்குவேஜில் அப்ளை தாராளமாக பண்ணலாம், அதர் ஸ்டேட்டுக்கு. ஸோ இங்கே கொடுத்தாச்சு, நம்ம தமிழ்நாடு கொடுக்குறோம், தமிழ்நாடு ஸ்டேட் கோடு வந்துருச்சு. ஆப்டட் லாங்குவேஜ் ஃபார் லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி தமிழ், அது எதுவும் சேஞ்சஸ் இல்லை. I hereby declare that I am a proficient in reading, writing, speaking and understanding. Yes, tick box கொடுத்துக்கோங்க. Do you have 10th standard or above mark sheet certificate evidencing having studied above opted specified local language அப்படின்னா எஸ். இருந்துச்சுன்னா 10th இப்போ +1 +2 இருந்துச்சு அப்படின்னா எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இது சப்மிட் பண்ண வேண்டியதாக இருக்கும், லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டு. அடுத்து
மூணாவது செக் பாக்ஸ், ஐ வில் சப்மிட் 10th or above standard mark sheet certificate evidencing having studied. எஸ், அதுவும் கொடுக்கணும். அடுத்து ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் ஐ வில் பி ரெக்வயர்ட் டு அண்டர்கோ லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் after main exam or provisional allotment which will be qualifying in nature. In case of failure to qualify the test, I will not be offered appointment and will be disqualified from the process. ஓகே, அது நமக்கு இதில் இல்லை. நம்ம ஆல்ரெடி செலக்ட் எல்லாம் 10th இதில் கொடுத்ததுனால இது டிசேபிள் ஆயிடுச்சு. அடுத்து சென்டர், சென்டர் வந்துட்டு ப்ரிலிம்ஸ்க்கு கேட்டிருக்காங்க. ப்ரிலிம்ஸுக்கு ஃபஸ்ட்டு செகண்டு 2 ப்ரிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. எது எது வேணுமோ அது நமக்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் எங்கே செலக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி மெயின்ஸுக்கும். அடுத்து கைண்ட்லி இண்டிகேட் த மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன், எதில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இதில் இப்போ கொண்டு வந்திருக்காங்க இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி, இங்கிலீஷ் அண்ட் தமிழ். உங்களுக்கு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ஐடி ப்ரூஃப் டீடைல்ஸ், ஐ இன்டென்ட் டு பிரிங் த ஃபாலோயிங் ஐடி வென் அப்பியரிங் ஃபார் த எக்ஸாமினேஷன். எந்த ஐடி கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஐடி, நீங்கள் பேன் கார்டோ இல்லை ஆதாரோ எது செலக்ட் பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க, டிரைவிங் லைசன்ஸோ வாட்எவர். அது கொடுத்துட்டு ஐடி ப்ரூஃப் நம்பர், தென் டேட் ஆஃப் பர்த், அடுத்து ஜெண்டர், அடுத்து மேரிட்டல் ஸ்டேட்டஸ், ஆதார் கன்சர்ன். ஆதார் கன்சர்னில் நம்பர் கொடுக்கணும். இஃப் ஐ கன்சர்ன் ஃபார் யூஸ் ஆஃப் ஆதார், நம்பர் கொடுத்துட்டு பேன் கார்டு நம்பரும் கேட்குறாங்க. தென் ஃபாதர், சாரி, டூ யூ ஹாவ் அ ட்வின், கூட பிறந்தவங்க எதுவும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கவங்க, பிரதரோ சிஸ்டரோ அந்த இது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்டிருக்காங்க. தென் இது ஆட்டோமேட்டிக்கலாக டிசேபிள் ஆயிடுச்சு. ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம், ஸ்பவுஸ் நேம், அதுக்கடுத்து அகெயின் 3மே கன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. கன்ஃபார்ம் ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம் அண்ட் ஸ்பவுஸ் நேம். அடுத்து இது ஐ ஹியர்பை டிக்ளேர் தட் மை நேம் இஸ் சேம், இது நமக்கு தேவை இருக்காது. ஒன்ஸ் நீங்கள் என்ட்ரி பண்ணிங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுனாவே அதுவே டிசேபிள் ஆகிடும். அடுத்து அட்ரஸ் டீட்டெயில்ஸ், பர்மனன்ட் அண்ட் கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ், அது ரெண்டும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணிக்கலாம், ரெண்டும் சேம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தா லாஸ்ட்டு சூஸ் த அட்ரஸ் ஃபார் ஜிஎஸ்டி இன்வாய்ஸிங், அது எந்த அட்ரஸ் வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி. அடுத்து பாட்டமில் அப்ளிகேஷன் ஃபீ எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் போவோமா? ஸோ இப்போ பேசிக் டீட்டெயில்ஸ் என்ட்ரி பண்ணியாச்சு. அதில் வந்துட்டு ஒன்று வந்துட்டு சொல்ல மறந்துட்டேன், விடோ அந்த இதுக்கு வந்துட்டு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு, அது இருக்குன்னா இருக்குது, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க, அது மேண்டட்ரி. அடுத்து எஜுகேஷ்னல் டீட்டெயில்ஸில் எஸ்எஸ்எல்சி, எஸ்எஸ்எல்சி 10th மார்க்கு என்ன போர்டோ அது, அதுக்கு டேட் ஆஃப் பாசிங், அதுக்கடுத்து பர்சன்டேஜ் ஆஃப் மார்க், அதே மாதிரி கிராஜுவேஷன், இது ரெண்டும் மேண்டட்ரி கொடுக்கணும். அடுத்து டூ யூ ஹேவ் ஆப்ரேட்டிங் ஆர் ஒர்க்கிங் நாலேஜ் இன் கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ், எஸ்னா எஸ்ன்னு கொடுத்துருங்க, நோனா நோன்னு கொடுத்துருங்க. ஸோ அதுக்கடுத்து எப்படி டீட்டெயில்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் நாலேஜ், இன்கேஸ் வந்துட்டு சர்டிஃபிகேட் எதுவும் வச்சுருக்கீங்க, இல்லை டிப்ளமோ, இல்லை டிகிரி படிச்சிருந்தீங்க, இல்லை காலேஜில் எதுவும் படிச்சிருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு அதையும் கொடுக்கலாம். காலேஜ், ஸ்கூல், இன்ஸ்டிடியூட் அதில் படித்ததை. இன்கேஸ் வந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் +1 +2 எடுத்திருந்தீங்க அப்படின்னா அதையே கூட கொடுக்கலாம். ஸ்டடிட் இன் ஹை ஸ்கூலுங்கிறத கொடுத்துட்டு கம்ப்யூட்டர் எஸ் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து ப்ரெசன்ட்லி ஒர்க்கிங், அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க, எஸ்னா எஸ், நோனா நோ. ஸோ தென் நெக்ஸ்ட், ஆர் யூ டிசைரியஸ் ஆஃப் டேக்கிங் பெட், பெட் வந்துட்டு இது ஆட்டோமேட்டிக்கலி டிசேபிள் ஆகிருக்கும் ஜென்ரலுக்கு. வெதர் எனி ப்ராசிக்யூஷன், டிடென்ஷன் அண்ட் ஃபைன் எதுவும் இருந்துச்சு, கேஸ் எதுவும் இருக்குதா, இருக்குன்னா இருக்கு, இல்லைன்னா இல்லை. அடுத்து லாங்குவேஜஸ், தமிழ் எது நமக்கு தெரிஞ்சுதான் ஆகணும், இருந்தால் தான் வந்துட்டு வேலைக்கு எடுப்பாங்க. அது இல்லாமல் இங்கிலீஷும் நமக்கு சப்ஜெக்ட் வைஸ் தெரிஞ்சுதான் ஆகணும். ஸோ அதுவும் செலக்ட் பண்ணியாச்சு. அது இல்லாமல் வேறு எதுவும் லாங்குவேஜஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையும் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஸ்க்ரீனில் அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் போமா? ஸோ
இப்போ குவாலிஃபிகேஷன் என்ட்ரி பண்ணியாச்சு, குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், லாங்குவேஜஸ் என்ட்ரி பண்ணியாச்சு. அடுத்ததாக வந்துட்டு ப்ரிஃபரன்ஸில் நம்ம லாஸ்ட் டைமுமே வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஐபிபிஎஸ் பிஓக்கு அது பண்ணும்போது எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, அதில் மோஸ்ட்லி நம்ம ஊர் சைடு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கேனரா பேங்க் வந்துட்டு ரொம்ப கம்மியாக கொடுத்துருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு 5 வேகன்சி தான் கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அது எல்லா ஸ்டேட்லேயுமே அவ்வளோ கம்மியாக தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் ஒன்றும் வருத்தப்படணும்லாம் அவசியம் இல்லை. எது வேணுமோ எல்லாமே செலக்ட் பண்ணணும், எல்லா பேங்க்கையுமே. ஆனால் ப்ரிஃபரன்ஸ் வைஸ் எது ஃபஸ்ட்டு வேணுமோ அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ ப்ரிவ்யூ, அதுக்கடுத்து ப்ரிவ்யூ ஸ்க்ரீனில் வந்துட்டு நீங்கள் என்னென்ன என்ட்ரி பண்ணினீங்களோ எல்லாமே வரும். அதை ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்ததாக வந்துட்டு லாஸ்ட்டாக பேமெண்ட்டுக்கு முன்னாடி அப்லோட்ஸ், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன். ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் வந்துட்டு நம்ம நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருந்தாங்க. அதை எழுதிக்கிங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லைங்க. அவங்களுக்கு தேவை நீங்கள் அந்த டிக்ளரேஷனை எழுதணும், அவ்வளோதான். உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் தெரியணும், அவ்வளோதான். அதை நீங்கள் எழுதி கொடுத்துட்றீங்க. அதில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா கொடுக்குறதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. அதுக்கடுத்து வந்துட்டு 10th மார்க் ஷீட் வந்துட்டு அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி இங்கே கிளிக் பண்ணிக்கிங்க. தென் ஐ அக்ரி டு கனெக்ட் டு டிஜிலாக்கர். அது வந்துட்டு செக் பண்ணுறதுக்கு, வேலிடிட்டி செக் பண்ணுறதுக்கு ஆதாரோடது அது ஒன்று கொடுத்துக்கலாம். எஸ்என் கொடுத்தீங்கன்னா அது போகும். இப்போ அப்லோட் 3 பண்ணியாச்சு. பண்ணதுக்கு அப்புறமேட்டும் டிஜிலாக்கர் கேட்டுச்சு, எஸ் கொடுத்தோம். எஸ் கொடுத்தோடனே நீங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு பின்லெஸ் ஆத்தென்டிகேஷன் கொடுத்தாலே வந்துட்டு ஓடிபி வரும். ஓடிபி வந்ததுக்கு அப்புறமேட்டு ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரீடைரக்ட் பண்ணி நம்ம இது வந்துடலாம், ஐபிபிஎஸ் வெப்சைட்டுக்கு வந்துடலாம். ஸோ இங்கே நீங்கள் பேமெண்ட் முடிச்சுக்கலாம், அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான், சிம்பிள். இது வந்துட்டு ஐபிபிஎஸ் சிஎஸ்ஏ கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட்டுக்கு. என்ஐசிஎலுக்கு இன்னும் பண்ணலை அப்படின்னா 7th வரைக்கும் லாஸ்ட்டு. நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதுவும் கார்ட்ஸில் கொடுக்குறோம். அதுக்கு எதுவும் வேணும் அப்படின்னா மோரல்லஸ் சேம் ஃபார்மாலிட்டிஸ் தான், எக்ஸப்ட் நீங்கள் பேங்க்ஸ் எல்லாம் சூஸ் பண்ண வேண்டியிருக்காரு. ஸோ அதுவும் பண்ணுங்கள் வேகமாக. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.